மற்ற நாடுகள் மீது செய்யும் சேதாரத்துக்கு அமெரிக்கா ஆழம் கேட்கும் போது இன்று அமெரிக்கா மீது நடக்கக்கூடிய சேதாரங்களுக்கு அமெரிக்க மக்கள் ட்ரம்பிடம் ஆதாரம் கேட்பார்கள். அப்போது ட்ரம்போட முகத்திரை கிழிக்கப்படும். ஒரு வருடம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒளியறது. அமெரிக்காவை யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ அமெரிக்கா நீ வா நீ வா நீ வான்னு எல்லாரையும் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. எந்த போரையும் நான் 8 போரை முடிச்சிட்டேன், 9 போரை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத உலகத்துக்கு இல்லாத ஒரு அக்கப்போரை எடுத்துட்டு வந்து ட்ரம்ப் கையில கொடுத்துட்டாரு. ஏன் அவங்களோட பேட்ரியாட் மிசைல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் இடத்தை போய் தாக்கி இருக்கு. சோ அவங்களோட சிஸ்டம் எல்லாத்தையும் அந்தந்த நாட்டுல வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இனிமேல் பேஸ் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க அமெரிக்கா. ஈரானோட நிலப்பரப்பு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு புது விஷயத்த அமெரிக்கா முன்வைக்குது. இது உருட்டா நிஜமாவே முடியுமான்னு சொல்றத காலம்தான் பதில் சொல்லும். வெறும் 2000 பேரையோ 3000 பேரையோ அனுப்பிச்சாங்கடான்னா ஈரான் எல்லாம் இவங்களால ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் இந்தியா அமெரிக்காவை அண்டி பொழைக்கிறது, காலை நக்கி பொழைக்கிறது அப்படின்றாங்க. காலை நக்கி எப்படி பொழைக்கணும்னு சொல்றது சவுதி அரேபியாவை பார்த்தா தெரியும், கத்தாரை பார்த்தா தெரியும், பஹ்ரைனை பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த நாடுங்க தான் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்துருக்கு. இந்தியால எங்கேயாவது பேஸ் இருக்கு? இஸ்ரேலுக்கு இன்னைக்கு சென்ட்ரல் இஸ்ரேல் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட தரமட்டமான சூழல்ல இருக்கு. இந்த போரை எத்தனை நாள் இஸ்ரேல் இன்னும் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, நெத்தனியாஹு உலக நாடுகள்லாம் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ உலக கேட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், ஈரான் அமெரிக்கா போர் 23 நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை தான் குறி வச்சு தாக்கி கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டியோகா கார்சியாவில் இருந்த அமெரிக்கா பிரிட்டன் ராணுவ தளத்தையும் இப்போ சேர்த்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த போருடைய அடுத்த கட்ட அப்டேட் என்ன சார்? போர் கிட்டத்தட்ட போன மாசம் 28ஆம் தேதி தொடங்கிச்சு. இந்த மாசம் இது நம்ம 23ஆம் தேதி 25வது நாள் சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கு போர். 2 நாள்ல முடியும் போன இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா மூஞ்சியில் ஈரான் கரியை பூசி உள்ளது. சோ ஈரானோட அரசின் ஸ்திரத்தன்மையோ இல்லை அவர்கள் போர் செய்யும் தன்மையோ இம்மி அளவும் குறையவில்லை. அதாவது போர் புரியும் தன்மை, அதாவது போரை ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அதாவது அவங்க போர்ல சேதங்களை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. இஸ்ரேல் நினைத்த, அதாவது அவர்கள் கொண்ட போருக்காக அவங்க எடுத்துக்கிட்ட குறிக்கோள் என்ன? குறிக்கோள் ஈரான்ல ஆட்சி மாற்றம். ஈரானோட அணு நிலைகளை மொத்தமா அழிக்கிறது, அவங்க அணுகுண்டி உற்பத்தி திறனை அழிக்கிறது, அடுத்து ஈரானோட IRGC இதை எல்லாத்தையும் செயலிழக்க செய்யறது. இதெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2 பேரும் எடுத்துக்கொண்ட குறிக்கோள்கள். ஒன்னாவது இது வரைக்கும் சாதிக்க முடிஞ்சுதா? அதுக்கு பதிலா ஈரான் என்ன பண்ணிருக்கு பாருங்க. 25வது நாள் போற முழுமையான பிராந்திய போரா மாத்தி ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கிட்டத்தட்ட மூட வைத்து உலக வர்த்தகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு போரை மாத்திட்டாங்க. இன்னைக்கு பல உலக நாடுகள் ஈரானிடம் மண்டியிட வேண்டிய கட்டாயத்துல ஈடுபட்டு இருக்கு. பிளஸ் வெறும் நாங்க, அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை இவங்க அழிக்க நேரிட்டால் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தப்பாது, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தப்பாது, எந்த நாடும் தப்பாது. குறிப்பிட்ட அரேபியன் பெனின்சுலால இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அடிவரடிகளாக திகழும் நாடுகள், அமெரிக்காவுக்கு ஜங் சக் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், இன்னும் சொல்ல போனா UAE, இவங்க எல்லாம் குறிப்பிட்டு இந்த நாடுகளை ஏன் சொல்றேன்டான்னா, நிறைய பேர் இந்தியா அமெரிக்காவை அண்டி பொழைக்கிறது, காலை நக்கி பொழைக்கிறது அப்படின்றாங்க. காலை நக்கி எப்படி பொழைக்கணும்னு சொல்றது சவுதி அரேபியாவை பார்த்தா தெரியும், கத்தாரை பார்த்தா தெரியும், பஹ்ரைனை பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த நாடுங்க தான் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்துருக்கு. இந்தியால எங்கேயாவது பேஸ் இருக்கு? இந்தியா ஏதாவது பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸ் அவங்களோட இது அடிச்சிருக்காங்க சவுதியால. என்ன பண்ண முடியும்? என்ன இன்னொரு முறை தொட்டால் சீண்டிப்பார், தொட்டுப்பார் அப்படின்னாங்க. டெய்லி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. பண்ண முடியல. இது நடுவுல டியோ கார்சியா அமெரிக்கா பனிப்போர் காலம் முதல் அமெரிக்காவுக்கான ஒரு பேஸா திகழ்ந்தது டியோ கார்சியா. முக்கியமான பேஸ். இந்திய பெருங்கடல்ல எந்த கப்பல்கள் போனோம் வரணும்ன்றதை கண்காணிக்கும் விதத்தில் அந்த டியோ கார்சியா பேஸ் அமைந்துள்ளது. அந்த பேஸ் ஆக்சுவலா பிரிட்டனுக்கு சொந்தமான தீவுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. பிரிட்டனுக்கே சொந்தமான தீவு இல்ல, ஒண்ட வந்த நாடு அது. மொரீஷியஸுக்கு சொந்தமான தீவு. சர்வதேச நீதிமன்றம் வரை சென்று
மொரீஷியஸ் வந்து அது எங்களோட தீவு தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு பிரிட்டன் வந்து $3.1 பில்லியன் அளவுக்கான அத வாடகைன்னு சொல்றதா இல்ல அதுக்கு அந்த தீவை வந்து இவங்க லீஸுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்காக அது கட்ட வேண்டிய தொகைன்னு சொல்றதா ஏதோ ஒண்ணு மொத்தம் $3.1 பில்லியன் அளவுக்கு அவங்க பணத்தை கட்டணும் மொரீஷியஸுக்கு இந்த தீவை இவங்க கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு. முதல்ல ட்ரம்ப் அதை வரவேற்ற ட்ரம்ப் இப்போ வந்து இது பெரிய தவறு இழைத்து விட்டார்கள் பிரிட்டன். அதாவது எப்ப எது பேசுவாருன்னு அவருக்கும் தெரியாது, அமெரிக்கர்களுக்கும் தெரியாது, உலகத்துக்குமே தெரியாது. இப்ப பிரிட்டன் வந்து காசு கொடுக்கணும். பிரிட்டன் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த தீவு வந்து யூஸ் பண்ண விடல அமெரிக்காவை. ஏன் ஆப்கானிஸ்தானை 2001 தாக்கும் போதும் இந்த தீவை பயன்படுத்தினாங்க, ஈராக்கை தாக்குறதுக்கும் பயன்படுத்தினாங்க. பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு நாடு மீது தாக்குதல் நடக்கும் போது இந்த தீவு வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான பேஸா திகழ்ந்தது. டியோ கார்சியா என்பது இந்திய பெருங்கடல்லையே அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பேஸ் வந்து இந்த டியோ கார்சியா பேஸ். சோ இங்கதான் வந்து பாம்பர்ஸ் பிளைட்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துட்டு, ஏன்னா அவங்களோட மத்த பேஸ் எல்லாம் சுத்தி இருக்கிற பேஸ் எல்லாம் காலி. நான் போன வாட்டி சொன்னேன், 11 பேஸுங்க வந்து மொத்தம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க ஈரான் சொல்லிட்டு. சோ இன்னொரு இது கெரால்ட் ஃபோர்டு புறமுதுகை காட்டி ஓடி விட்டது. அவங்களோட விமான தாங்கிய கப்பல் ஓடியே போயிடுச்சு. 30 மணி நேரம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. அப்ரஹாம் லிங்கன் கடலை விட்டு, அதாவது பர்ஷியன் கல்ஃபை விட்டு கிட்டத்தட்ட அரபிக் கடல்ல வந்து உட்கார்ந்து இருக்கு. போக மாட்டேங்குது அந்த சைடுக்கு, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட. இந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் சிறிய ட்ரோன்களை வச்சு அடிக்க முடியும்னு காட்டான் ஈரான். நத்திங் இஸ் சேஃப் இன் திஸ் வார். ஏன்னா குறுகிய அந்த பர்ஷியன் கல்ஃப், அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ்ன்றது ரொம்ப குறுகிய ஒரு பகுதி. அந்த பகுதியில இந்த பெருங்கப்பல்கள் போனா மேனுவர் பண்ண முடியாது, திரும்ப முடியாது. அதுக்கென்று ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா தொக்கா மாட்டிப்பாங்க. அதனால பயந்து போயிட்டு தூரமா நின்று இருக்காங்க. ஈரானோட மிசைல் பலம் இன்னும் குறைந்த பாடு இல்ல, தர்ற மாதிரியா தாக்கிட்டு இருக்காங்க ஈரான். நேத்து கூட F-15 விமானத்தை மேலே வச்சு தாக்கியதாக அறிவிப்பே போட்டிருக்காங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி F-35 F-15. அப்போ ஈரானோட தாக்குதல் தன்மை, குறிப்பிட்ட அவங்களோட மிசைல் தாக்குதல் தன்மை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அது அழிந்த பாடு இல்ல. அவங்க எடுத்துக்கொண்ட போர் குறிக்கோள் IRGC உடைக்கல, எந்த நிலப்பரப்பையும் கட்டுப்படுத்தல, ஆட்சி மாற்றம் எடுத்துட்டு வர முடியல, எந்த அவங்க வச்சிட்டு இருக்கிற அணு ஆயுத, அதாவது என்ரிச் யுரேனியம், சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் வந்து அதை இவங்க கைப்பற்றல. இஸ்பான்ல இருந்து கர்க் ஐலாண்ட் தாக்குனாங்க, அவங்களோட எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய தீவை. அதுக்கு பதிலா இவங்க மத்த எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள் எங்கெல்லாம் வந்து சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கோ, எங்கெல்லாம் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய கேஸ் ஃபீல்ட்ஸ், ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கோ, அந்த இடத்த எல்லாத்தையும் தாக்குனாங்க. உதாரணத்துக்கு சவுத் பார்ஸ் இவங்க தாக்குனாங்க, அதுக்கு அவங்க நார்த் ஃபீல்ட்ல தாக்குனாங்க, யான்புவை தாக்குனாங்க, ரிஃபைனரியை தாக்குனாங்க, ஷயாப் அதை தாக்குனாங்க, ஃபுஜேராவை தாக்குனாங்க. இது மாதிரி சொல்லிட்டே போலாம். ஈரானுக்கான போர் பிராந்திய போரா மாதிரி, பிராந்திய போர் இப்ப உலக போர் அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப டியோ கார்சியா என்பது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தி இருக்காங்க. நேத்து இஸ்ரேல் வேற அவங்க வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க, கிளஸ்டர் குண்டுகளை போடுவது தவறு, இது வந்து இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச சட்டங்களுக்கு மீறிய செயல். அது மட்டும் நெதன்யா வந்து அழைப்பை விடுத்திருக்காரு சார். உலக நாடுகள் வரணும், ஈரானை காலி செய்ய வேண்டும். இங்க நான் என்ன சொல்றேன், அழைப்பை கேட்டு வாருங்கள் இருக்காரு. நான் இஸ்ரேலுக்கு சைடு எடுக்கல, அதே போல ஈரானுக்கும் சைடு எடுக்கல. நான் என்ன கேட்கிறேன், கிளஸ்டர் குண்டுகளை போடுறது ஈரான் போடுறது தவறு. அப்ப ஏன் கிளஸ்டர் குண்டுகளை வந்து போடுறது தவறுன்னு சொல்லும் போது நீங்க ஏன் அந்த ஒப்பந்தத்துல 2008 வந்த ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தத்துல நீங்க ஏன் கையெழுத்து போடல, அமெரிக்கா ஏன் கையெழுத்து போடல? நீ மத்தவன் நாட்டு மேல போட்டா அது தவறா தெரியல, உன் நாட்டு மேல விழுந்த உடனே தவறா தெரியுதா? லெபனான்ல ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை போடும்போது அப்ப தெரியலையா இஸ்ரேலுக்கு தவறுன்னு சொல்லிட்டு? ஒருத்தருக்கு அது உனக்கு வந்து உனக்கு வரும்போது மாத்திரம் அது வழி, மத்தவனுக்கு வந்தா அது வந்து வழி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய தவறு. நமக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு போக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடைபிடிக்குது. இதுல வந்து நான் இஸ்ரேல கண்டிக்கும் போக்கை நான் எடுக்கல, இஸ்ரேல் நான் கண்டிக்கல. இந்த போருக்கான தேவையே தெரியாம இத்தனை நாள் ஏன் போர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேக்குறேன். சும்மா இருந்தவனை சீண்டி விட்டு இப்ப வந்து எல்லாரும் வாங்க ஈரானை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சும்மா நம்மளை சீண்டி விடல. நீங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கும், அங்கே வந்து அரசை மாற்றுவதற்கும், அங்க வந்து ஈரான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு சிக்கலா இருக்கு, உங்களுக்கு வந்து அந்த பிராந்தியத்திலேயே ஈரான் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாடா இருக்குன்னா அதுக்கு பல அணுகுமுறைகள் இருக்கு, அது பல விதத்துல அணுகி இருக்கலாம். அதை விட்டு அந்த இடத்துக்கே ஒவ்வாத, இம்மி அளவும் அந்த இடத்துல சேராத அமெரிக்காவோட சேர்ந்து
சவுதி அரேபியாவோட சேர்ந்து இந்த போரையை இழுத்தீங்க. சவுதியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் ஃபரான் அல் சவுத் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இதுக்கு மேல நாங்க பதிலடி என்ன பதிலடி கொடுப்பீங்க? யமனோட ஹவுதிகள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உன்னால எந்த பதிலடி கொடுக்க முடியாது. அதனாலதான் ஈரான் இன்னைக்கு 6 கண்டிஷன் போட்டிருக்கு போருக்கு. நைட்டு வந்து 74வது முறை அவங்க வந்து ஏவுகணை செலுத்தி உள்ளார்கள் மொத்த பிராந்தியத்திலும். 74வது முறை. போர் 25வது நாளை எட்டிருச்சு. 74வது முறை ஏவுகணைகளை தாக்குதல்கள் செலுத்தியுள்ளார்கள். இன்னைக்கு நைட்டோட 75 தாக்குதல். இப்படியே போச்சுன்னா 75வது தாக்குதல் அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல 100 முறை மேல் ஏவுகணை தாக்குதல்கள் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தலைப்புச் செய்தி வரும். குறிப்பிட்டு இஸ்ரேலுக்கு வந்து இன்னைக்கு சென்ட்ரல் இஸ்ரேல் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட தரமட்டமாற சூழல்ல இருக்கு. இந்த போரை எத்தனை நாள் இஸ்ரேல் இன்னும் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, நெத்தனியா உலக நாடுகள்லாம் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ உலக கேட்ட சண்டையை ஸ்டார்ட் பண்ண. சவுதி அரேபியாவும் நீங்களும் அமெரிக்காவும் போட்ட சீக்ரெட் ஒப்பந்தத்தின் படி தானே இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம், முடிக்க தெரியணும். போற சட்டை கிளியாம இருக்காது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா சட்டம் மாத்திரம் கிழிஞ்சா பரவாயில்ல, எல்லாமே கிழியுது, எல்லாருக்கும் கிழியுது. நீங்க அவங்க முஸ்தபா கமேனி உயிரோடு இல்லைன்னு சொன்னீங்க. அவரோட அது பழைய ஒரு வீடியோ வந்திருக்கு. நெத்தனியா உயிரோடு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க, நெத்தனியாவோட வந்திருக்கு. சோ மாத்தி ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறீங்க. சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த போரோட தன்மை வந்து நீண்டி கொண்டே போயிட்டு இருந்தா நிலவழி தாக்குதல் நடத்தணும். சரி, நிலவழி தாக்குதல் நடத்தினா ஈரான்ல எந்த சைட்ல இருந்து நடத்துவீங்க? அந்த சைடு ஈராக் பகுதியில இருந்து மலைகளை ஏறி சென்று அப்படியே உள்ள இறங்கி நடத்த போறீங்களா? எதனா பாபுரிமா இது? இல்ல ஆப்கானிஸ்தான் வழியா பாகிஸ்தான் வழியா தாக்குதல் நடத்த தயாரா? சவுதி வந்து எனக்கு காப்பாத்துன்னு சொல்லி பாகிஸ்தானை கூப்பிட்டா அவன் வந்து வேணுமெட்டு ஆப்கானிஸ்தானை வம்புக்கு இழுத்து நான் என் உள்நாட்டு பிரச்சனை முழுகி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கமுக்கமா உட்காந்துட்டான். பாகிஸ்தானை யாரும் நம்ப முடியாதுன்ட்டு இன்னைக்கு உலகம் நம்புது. குறிப்பிட்டு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் நம்ப முடியாது. நாளைக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு எங்கேயா எந்த நாட்டுக்காவது போனா போடான்னு சொல்லி துரத்தி அடிச்சிருவாங்க. இது பாகிஸ்தானோட நிலைமை. சப்போர்ட்டுக்கு போனா ஈரான் அடிப்பான். சவுதி சப்போர்ட்டுக்கு போனா ஈரான் பாகிஸ்தான் அடிப்பான். போகலன்னா சவுதி பிச்சை போட மாட்டான். இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பிரச்சனை. பாருங்க உலகம் எவ்வளவு குழப்பத்துல ஆழ்ந்திருக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸுக்கு இஸ்ரேல் கப்பல்கள், அமெரிக்க கப்பல்கள் பிளஸ் அந்த பிராந்தியத்தை சேர்ந்த சவுதி, கத்தாரு, பெஹரின், யுஏஇ இந்த கப்பல்களை தவிர்த்து யாரெல்லாம் போரில் ஈடுபட்ட நாடுகளோ, யாரெல்லாம் இந்த போருக்கு காரணமான நாடுகளா இருக்கிறார்களோ அவங்க கப்பல் தவிர்த்து நியூட்ராலிட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கப்பல் போறதுக்கு எனக்கு ஒரு நிர்பந்தம், அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க எந்த ஒரு தாக்குதலும் அவங்க மேல பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சில கப்பல்கள் மீது சில நாடுகளோட கப்பல்கள் மீது $2 வரை அவங்க அந்த ரூட்ல போறதுக்கு காசு கொடுத்துட்டு போனோம். வரி, கிட்டத்தட்ட வரி தான் அது போர் வரினே வச்சுக்கலாம். ட்ரம்ப் சொல்றாரு சார், இது திறந்த உடனே 48 மணி நேரத்துல உங்களை காலி பண்ணிடுவோம் அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை விடுறாரு. உங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் காலி பண்ணிடுவோன்றாரு அவர். அவங்க மின் உற்பத்தி நிலையங்களை அவங்க காலி பண்ணா இவங்க திருப்பி இவங்களோட மின் உற்பத்தி நிலையங்களை மத்த பிராந்தியத்துல காலி பண்ண மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து மொத்த மேற்காசியாவையே ஸ்டோனேஜ், அதாவது கற்கள் வைத்து மனிதர்கள் வாழ்ந்த காலத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அவர் முயற்சிகளை எடுக்கிறார். ஆனா இதனால் அமெரிக்காக்குள்ளேயே ஃபார் எக்ஸாம்பிள் லியோன் பெனட்டான்னு சொல்லிட்டு முன்னாள் சிஐஏவோட டைரக்டர் பிளஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாவும் இருந்தார் அவங்க நாட்டுக்கு. அவர் வந்து ட்ரம்ப் இந்த முழு போருக்கு காரணமே ட்ரம்ப் தான் சொல்றாரு. தேடி பாருங்க, லியோன் பெனட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க, அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. சோ ஒரு பக்கம் பார்த்து அமெரிக்காலையும் இந்த போரை நீண்டு கொண்டே போனால் இந்த போர் முடியா போராக தொடர்கிறது. எடுத்த ஒரு குறிக்கோளையும் இது வரைக்கும் அவங்களால 100% அச்சீவ் பண்ணாங்களான்னு பார்த்தா இல்ல. இது எப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ன்ற மாதிரி ஆபரேஷன் எல்லாம் கரெக்டா தான் நடந்தது. அவங்க எடுத்துக்கிட்ட குறிக்கோள் எல்லாம் ஃபெயிலியர். 6 கண்டிஷன் போட்டிருக்காங்க ஈரான் போர் நிறுத்தத்துக்கு. முதல் கண்டிஷன், முதல்ல எங்கெல்லாம் தளவாடங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கோ அங்க அந்த முதல்ல கலப்பு கூட்டி சாவியை வாங்கிக்கோங்க அந்த நாடு. முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க, போருக்கு இந்த போர் நடத்தினதுக்கு இந்த போருக்கு தகுந்த அந்த சேதத்துக்கான காசை கொடுக்க வேண்டும். 3வது கண்டிஷன் யார், அமெரிக்காவும் இஸ்ரேலும். 3வது கண்டிஷன், இந்த மொத்த பிராந்தியத்துல எங்கெல்லாம் போர்கள் நடக்குதோ, உதாரணத்துக்கு யமனுக்கும் சவுதிக்கும் நடக்கிற போர், இந்த போர்கள் கூட முடிவுக்கு வந்தாக வேண்டும். அதாவது ஈரானுக்கு யாரெல்லாம் நட்பு நாடுகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நடக்கிற போர்கள் கூட முடிஞ்சாகணும்.
லெபனான்ல நடக்கிற போராகட்டும், இல்ல யமன்ல நடக்கிற போராகட்டும், இதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்தாக வேண்டும். 4வது கண்டிஷன் வந்து யாரெல்லாம் வந்து ஈரான் மீது தப்பான பொய்யான செய்திகளை பரப்பினார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சரிங்களா? இன்னொன்னு, இனிமேல் எந்த போரும் இங்கே இது போல் வராது என்று உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். எல்லாரும் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள் பிளஸ் இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா. அடுத்து ஈரான் அரசை பற்றியோ அரசு மாற்றத்தை பற்றியோ யாரும் வந்து கேள்வி எழுப்பக்கூடாது. அது எங்க உள்நாட்டு பிரச்சனை. இதுக்கெல்லாம் அமெரிக்கா ஒத்து வருமா சார்? ஏன்னா அமெரிக்கா வந்து இருக்கிற சிறு சிறிய நாடுகள்லாம் அபகரிக்குது, எண்ணெய் வளங்கள்லாம் சுரண்டுது. இவங்க வந்து சேதாரத்துக்கு வந்து இவங்க வந்து பொருட்செலவு அதுக்கான மதிப்பீட்டு செலவு கேட்கிறாங்க. எவ்வளவு நீங்க எங்களை அழிச்சீங்களோ அதுக்கான செலவு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற போல கேட்கிறாங்க ஈரான். இதற்கெல்லாம் வந்து அவங்க முன் வருவாங்களா? மற்ற நாடுகள் மீது செய்யும் சேதாரத்துக்கு அமெரிக்கா கேட்கும் போது, இன்று அமெரிக்கா மீது நடக்கக்கூடிய சேதாரங்களுக்கு அமெரிக்க மக்கள் ட்ரம்பிடம் ஆதாரம் கேட்பார்கள். அப்போது ட்ரம்போட முகத்திரை கிழிக்கப்படும். அமெரிக்கா இன்னைக்கு கிட்டத்தட்ட நேத்து வந்த தகவல் படி $39 trillion அளவுக்கான மிகப்பெரிய $43 trillion. இப்ப பார்த்தா அமெரிக்காவை அரசே ஒத்துக்கிட்டு இருக்கிறது $39 trillion அளவுக்கான மிகப்பெரிய கடன்ல சிக்கிட்டு இருக்கு, உள்நாட்டு கடன்ல. சோ அந்த கடனை விட்டு வெளியே வரணும்டான்னா ஆண்டுக்கு ஆண்டு வெறும் வட்டி மாத்திரமே 1.3 trillion அளவுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க. 1.2 1.3 trillion அளவுக்கு அந்த பாண்டுகளுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவோட அந்த டாலர் பாண்டை வாங்கறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும் என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நாடு 2 நாடுகளுக்கு ஏற்பட்டதில்லை. இதே போர்களால் தான் ஒரு காலத்துல ஸ்பெயின் அழிந்தது. உலக வர்த்தகத்தையே கண்ட்ரோல் பண்ண ஸ்பெயின் காணாமல் போனது 1500s. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் 40 ஆண்டுகள்ல சரிவு. 1914 உலக போர் தொடங்குது. 1945 இன்னும் 30 ஆண்டுகள் தான், 31 ஆண்டுகள். 1945 போர் முடியும் போது பிரிட்டனோட ஏகாதிபத்தியம் காணாம போயிடுச்சு. அமெரிக்காவுக்கு 2ஆம் பவரா மாறிடுச்சு பிரிட்டன். அமெரிக்கா சர்வ வல்லமை பொருந்திய நாடா உலக போர் 2ஆம் உலக போர் முடியும் போதுக்கு உருவாயிடுச்சு. இப்ப பிரிட்டனோட இருப்பு போயிடுச்சு. எத்தனை நாடுகள் பிரிட்டனோட, அதாவது சூரியன் அஸ்தமிக்காத இடமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. சன் நெவர் செட்ஸ் ஃபார் தி பிரிட்டிஷ் எம்பையர், பட் சன் ஹட் செட். 47க்கு இந்தியா சுதந்திரம் வாங்குது. அதுக்கப்புறம் எத்தனை நாடுகள் சுதந்திரம் வாங்கிச்சு, எத்தனை நாடுகள் வந்து பிரிட்டனோட பிடியில் இருந்து விடுபட்டது, பிரிட்டனோட பொருளாதார வீழ்ச்சி அதுக்கப்புறம் எப்படி இருந்தது பாருங்க. சோவியத் யூனியன் உள்நாட்டு பிரச்சனைகளாலேயே சோவியத் யூனியன் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், சோவியத் சாம்ராஜ்யம் பாதி உலகத்தையே கட்டி ஆண்ட சோவியத் அந்த கோட்பாடு, கம்யூனிச கோட்பாடு வெறும் 900 days. ஸ்பெயின் விழுறதுக்கு 80 வருஷம் ஆச்சு, பிரிட்டன் விழுறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. சோவியத் யூனியன் விழுறதுக்கு வெறும் 900 days. சராசரியா எடுத்துக்கிட்டா 2.5 ஆண்டுகளுக்குள்ளேயே ஆப்கானிஸ்தான் போர் முடிந்து, அதாவது சோவியட் ஆப்கானிஸ்தான் போர் முடிந்து 89 முடியுது. 89 91. ஸ்பெயின் விழுறதுக்கு 80 ஆண்டுகள் ஆச்சு. பிரிட்டன் விழுறதுக்கு 30 32 33 ஆண்டுகள் ஆச்சு. சோவியத் யூனியன் விழுறதுக்கு வெறும் 2 வருஷம் தான் ஆச்சு. 89 91 ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த போர் வந்து நிச்சயிட்டே போனா ஒரு வருடம் ஆகுது அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒளியறதுக்கு. இன்னைக்கு அமெரிக்காவை மதிக்கிற நாடுங்க கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, அமெரிக்காவை யாரும் மதிக்கிறது இல்ல. இப்போ அமெரிக்கா நீ வான்னு எல்லாரையும் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து எல்லாரையும் வம்புக்கு வலிச்சு, எல்லாரையும் சண்டைக்கு இழுத்து, எந்த போரையும் வந்து நான் 8 போரை முடிச்சிட்டேன், 9 போரை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு இல்லாத ஒரு அக்கப்போரை எடுத்துட்டு வந்து ட்ரம்ப் கையில கொடுத்துட்டாரு. இந்தியாவில மாத்திரம் ஷேர் மார்க்கெட் வந்து 12 லட்சம் கோடி ஒரே நாள் போச்சு. இன்னைக்கு காலைல நியூஸ் பாக்குறேன், ஷேர் மார்க்கெட் ஓபனிங் 1200 பாயிண்ட் டவுன். ரூபாயின் மதிப்பு 94 ரூபாய் எட்டிட்டு இருக்கு. ஒரு டாலர் ஈக்குவல் டு. தங்கம் விலை சரியுது, வெள்ளி விலை சரியுது, எண்ணெய் தட்டுப்பாடு உலகத்தை வாட்டி எடுக்குது. நேத்து நைட் கூட கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் நடந்தது, கேஸ் சிலிண்டர்களை பத்தியும் எண்ணெயை பத்தியும். பல நாடுகள்ல எண்ணெய் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஜப்பானை கூப்பிட்டு பேசினாரு. ஜப்பான் வந்து இந்த போர்ல வந்து நான் பங்கேற்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஜப்பான், கொரியாவும் ஜப்பான் எல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க அமெரிக்கா மேல. சோ எப்படி இந்த போரை வந்து அவங்க எடுத்துக்கொண்ட அந்த கால அவகாசமானது, அவங்க சொன்ன கால அவகாசமானது நீடித்து கொண்டே போகிறது. இது முடிவில்லா போரா மாறும்போது ஈரானோட நிலப்பரப்பு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு புது ஒரு விஷயத்த அமெரிக்கா முன்வைக்குது. இது உருட்டா நிஜமாவே முடியுமான்னு சொல்றத காலம்தான் பதில் சொல்லும். ஆனா எனக்கு தெரிந்து வெறும் 2000 பேரையோ 3000 பேரையோ அனுப்பிச்சாங்கடான்னா ஈரான் எல்லாம் இவங்களால ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிந்து அமெரிக்கா வந்து
எப்படி வெளியே வரணும் தெரியாம முழிப்பு திங்கி திக்கு தெரியாமல் யாரிடம் சேர்ந்து முறையிடுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு இருப்பதுதான் மொத்த இந்த போரோட மொத்த இன்றைய வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்றைய வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அமெரிக்காவோட அந்த ஏகாதிபத்தியமும் அமெரிக்காவோட அந்த தன்மையும் போர் புரியும் தன்மையும் இன்று கேள்வி. ஏன் அவங்களோட பேட்ரியாட் மிசைல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் இடத்தை போய் தாக்கி இருக்கு. சோ அவங்களோட சிஸ்டம் எல்லாத்தையும் அந்தந்த நாட்டுல வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இனிமேல் பேஸ் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க அமெரிக்கா. இதெல்லாம் உன்னித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஈரானோட போர் வந்து இப்போ 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கிய பிற்பாடு அமெரிக்கா கொஞ்சம் அச்சம் அடைந்துள்ளது. நெக்ஸ்ட் அவங்க ஒருவேளை ஏவுகணை வந்து அமெரிக்கா வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வேறுக்காவது அது வரைக்கும் சும்மா விட்டாங்கன்னா கடல்ல விட்டாங்கன்னா கூட அமெரிக்கா பயப்பட ஆரம்பிச்சு. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயின்.